ஹலோ எவ்ரியோன், உங்களுடைய ஃபோனில் இன்டர்நெட் ஆனில் இருக்கணும். ஆனால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன் டிக் தான் காட்டணும். அதுக்கு ஏதாவது சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து இன்டர்நெட் ஆனில் வச்சு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒன் டிக் தான் காட்டும். ஸோ அதை எப்படி செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனை கையில் எடுத்து வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோசி அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் கீழே செட் ஆஃப் ப்ரோசி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதாவது 1.1.1. அப்படின்னு சொல்லி 4 வாட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரோசி அப்படின்றது ஆனில் இருக்கும். ஸோ அதில் கீழே பாருங்கள் டிஸ்கனெக்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன் டிக் தான் காட்டும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் நெட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒன் டிக் தான் காட்டும். இதை நீங்கள் மறுபடியும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறத கூட நீங்கள் டிலீட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம கொடுத்த பின்னை கூட உங்களால் டிலீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டிக்னு பண்ணிங்கன்னா இதில் கீழே டிலீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுத்து நீங்கள் இதை வந்து டிலீட் பண்ணி இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்க முடியும்.